ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த மாதிரி 2 கேரட்டை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். இப்போ கடுகுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சைக்கடலை பருப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதுவும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 1 கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி வகுந்துட்டு சேர்த்துருக்கேன். இதுவும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து வதக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம ஒரு வதக்கினதுக்கப்புறம் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான நான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் கேரட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாடோட கிளறி கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. சின்ன பிள்ளைங்களும் இதில் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கேரட் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே இது வந்து நல்லா வதங்கி சுண்டி வரணும், வெந்துடணும். அதிலே தண்ணி எதுவும் தெளிக்க தேவையில்ல. இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினோடனே நல்லா கேரட்டை வெந்து வந்துடும். எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். இந்த சாதத்தில் வந்து இந்த எல்லா கேரட்டை தாளிச்ச கேரட்டை எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சாதத்தில் எல்லாம் படுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சூடான சாதத்தில் கிளறும் போதே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது வந்து சூப்பரான சைடிஷ் ரெடி பண்ணுவாங்க. அதே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த கேரட்டுக்கு தேவை சைடிஷ்ஷாக தான் இந்த முட்டை பொடிமா செய்ய போகிறோம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொடுசாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி மசாலாவும் நல்லா வெந்து வர அளவுக்கு உப்பும் தண்ணியும் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வந்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நடுப்புற வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் இன்றைக்கி வந்து 4 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். முட்டையை வந்து உடச்சி ஊற்றின உடனே வந்து கிளறிடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் கிளற ஆரம்பிங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெப்பர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க.
இடையில விட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி கிளறி விட்டோம் அப்படின்னா அழகாக சூப்பராக வந்து பொடி மாஸ் மாதிரி வரும். இது வந்து கேரட் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ்ஷாக. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ரெசிபிஸ்லாம் நிறைய போடுவேன். என்னோடய சேனலை மறக்காமல் பார்த்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃபன் பாக்ஸில் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி